ரம்சான் பெருநாள் என்பதால் தேர்தல் களத்தை பள்ளிவாசலுக்கு முன்பு மாற்றிய வேட்பாளர்கள் இஸ்லாமியர்களிடம் போட்டி போட்டு ஓட்டு கேட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி சிறப்பு தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக கூட்டணி வேட்பாளர் நெல்லை முபாரக் வாக்கு சேகரித்தார். மறுபுறம் சிபிஎம் வேட்பாளருக்கு ஆதரவாக திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஓட்டு கேட்டதால் அந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதேபோன்ற சம்பவம் புதுக்கோட்டை ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்திலும் நடைபெற்றது. அங்கு மதிமுக சின்னமான தீப்பெட்டிக்கு அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இரட்டை இலைக்கு அதிமுகவினரும் போட்டி போட்டு வாக்கு சேகரித்தனர். காரைக்குடி தொழுகை மைதானத்தில் காத்திருந்த காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம், அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் ஆகியோர் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் இஸ்லாமியர்களிடம் தனித்தனியாக ஆதரவு கேட்டனர். செய்யாறு வெங்கட்ராயன்பேட்டை ஈத்கா மைதானத்தில் காத்திருந்த அத்தொகுதி எம்எல்ஏ ஜோதி இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். நாமக்கல்லில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் கொல்லிமலை பகுதியில் பரப்புரை செய்தார். அப்போது மலைவாழ் மக்களோடு நடனமாடி அசத்தினார். கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுரு ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா வேடமணிந்தவர்கள் வேட்பாளர் குமரகுருவை உற்சாகமாக வரவேற்றனர்.